கேஎஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவில் ஒரு ஜோடி மயிலக்கன்று காரிக்கன்று ஒரு ஜோடியாக இருக்குதுங்க. அதுபோக வந்து ஹெச்எஃப்பில் நல்ல மொட்டையில் நல்ல ஒரு பெருங்கூட்டு பல் போடாத கிடாரி, ஒரு தெளிவான கிடாரி இருக்குதுங்க. செனகூசி போடக்கூடிய பக்குவத்தில் இருக்குது. அதுபோக ஒரு மயிலக்காலக்கன்று இருக்குதுங்க. வீடியோ பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். எந்த பதிவு என்ன விலை நிலவரம் சொல்லியிருக்கிறோம், என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் திருப்பூர் மாவட்டம் காங்கயம், திருப்பூர், பல்லடம், பொங்கலூர், தாராபுரம், வெள்ளகோயில், ஈரோடு பகுதி சுற்றுவட்டாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடங்கள், தோட்டங்கள், வீட்டு மனைகள் இந்த மாதிரி வாங்குற மாதிரி இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்க. கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம். அதுபோக வந்து விற்கிற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள். அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு விற்று கொடுக்கலாம். கேட்குற பார்ட்டிகளும் நிறைய இருக்கிறாங்க. வீடியோ பதிவில் முதலாவது பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஜோடி காரி மற்றும் மயிலை காளைக்கன்று. ஒரு ஜோடி மயிலை மற்றும் காரி காளைக்கன்றுங்க. சுழி சுத்தமான கண்ணுங்க ரெண்டுமே. காரிக்கன்று நம்ம தனியாக போட்டிருந்தோம். இருந்தாலும் ஜோடி ஒன்று இருக்குது அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோடியாக கேட்குறவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறக்காக இன்றைக்கி ஜோடியாக விற்பனை பதிவு போட்டிருக்கிறாங்க. கண்ணு ரெண்டுக்கு வயது ஒரு 9 மாதம் இருக்குங்க. சுழி சுத்தமாக இருக்கும். நெட்டு நேரத்தில் கைகள் ஊக்கத்தில் தாடக்கொடி இல்லாமல் பின்மாட்டில் நல்லா அழகான மாடாக வந்து சரக்கூடிய கண்ணுங்க. ரெண்டுமே நைஸ் குவாலிட்டியில் இருக்குங்க. கண்ணுக்கு வயது 9 மாதம் அந்த மாதிரி இருக்குங்க. சுழி இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது. கண்ணு ரெண்டும் ஒப்பனையாக வளர்த்துறக்கு ஒரு தெளிவான கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணுகளுங்க. ரெண்டுமே கண்ணாமொழி பிறப்பு இருக்கும். புறமாட்டில் ஏற்றம் நல்ல வால் சொன்னோம் அகலத்தில் புறமாடு வந்து விட்டு கொடுக்காம நல்ல பின்மாட்டில் அழகான மாடாக வந்து சேரக்கூடிய கன்று. ரெண்டுமே நீளத்துலேயும் உயரத்துலேயும் ஒரே மாதிரியான கண்ணாக இருக்குங்க. ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிறுசு மருசுமாக உங்களுக்கு தெரியுற மாதிரி இருக்கும். மயிலக்கன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயந்துட்டு நிற்குது உங்களுக்கு, அதனால் கொஞ்சம் சின்னதாக தெரியுங்க. கன்று ரெண்டும் ஜோடியாக வளர்த்துறதுக்கு தெளிவான கன்று. வேணுங்கிறவங்க கொண்டு போய் வளர்த்து விரும்புகிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். இந்த ஜோடி கன்றுகள் மற்ற கன்றுகள் எதுவாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கன்னு சொல்லி மெசேஜ் போடுறீங்க. நம்ம என்ன வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நம்பர் சேவ் பண்ணி வச்சு எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில் அனுப்ப முடியறது இல்லைங்க. அதனால் வந்து நம்ம பொதுவாக சேனலில் போட்டுறோம். போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு யாருக்கு எந்தெந்த மாதிரி கன்றுகள் பிடிக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அந்த கன்றுகள் மாடுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்குறத தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வீடியோக்கள் அனுப்பிச்சி கொடுக்குறோம். பார்த்துட்டு நீங்கள் நேரில் வந்து வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாமுங்க. நேரில் வர முடியாமல் எப்பவும் போல் ஜாயிண்ட் வாடகையில் வெளியூர் வெளி மாவட்டங்களுக்காக இருந்தாலும் சரி, லோக்கல்லையாக இருந்தாலும் சரி அனுப்பி கொடுக்குறது எங்களுடைய முழு பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறோங்க. இந்த ஒரு ஜோடி காரி மற்றும் மயிலை காளைக்கன்றுகளோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். அதுபோக வேறு எந்த மாடுகள் கன்றுகள் வேணுனாலும் தொடர்பு கொண்டு கேளுங்க. தினமும் விற்பனை பதிவு போடுறதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல மாடுகள் காளைக்கன்றுகளாக இருந்தாலும் சரி, கிடாரி கன்றுகளாக இருந்தாலும் சரி, நல்ல பொருட்கள் கிடச்சின்னா கண்டிப்பாக நம்ம போட்டே இருப்போமுங்க. நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. வீடியோ பதிவில் ரெண்டாவதாக பார்க்குறது ஒரு மொட்டைங்க ஹெச்எஃப்பில் பல் போடாத கிடாரி, நல்ல பெருங்கூட்டு கிடாரிங்க. சுழி சுத்தமாக இருக்குங்க. நாட்டு மாட்டில் எந்த அளவுக்கு சுழி பார்த்து வாங்குறோமோ அசவு சுழி இல்லாமல், கழிப்பு சுழிகள் இல்லாமல், குறைப்பழுதுகள் இல்லாமல், மடிகாம்ப சுத்தத்தில் நெத்தி சுழியில் ஒரே சுழி நல்லா தெளிவாக இருக்கக்கூடிய கன்று, அந்த மாதிரி மாடுகள் கன்றுகள் தான் வந்து பார்த்து வாங்குறோமுங்க. இந்த கன்றை பொறுத்தளவுக்கும் சினையூசி போடுறதுக்கு உண்டான பக்குவத்தில் தெளிவாக இருக்குது. நல்ல வெயிட் கணத்தில் இருக்குங்க. தீவனத்தில் அடை தீவனத்தில் பயங்கரமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கிடச்சிருக்குது. நம்ம ஒரு குப்பை கூடையில் கொண்டு போய் கட்டினோம்னாலும் அந்த இடத்துல மண்ணை தவிர வேறு எது மேயிற மாதிரி பில்கள் இருந்தாலும் சுத்தமாக நறுவாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கிடச்சிருக்குது. நீங்கள் சாப்பிட்றதுக்கு என்ன போட்டிங்கனாலும் எதை வேணாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கிடச்சிருக்குது. இதுதான் போடணும் அதுதான் போடணும் அப்படிங்கிறதில்ல. வைக்கப்பிலாக இருந்தாலும் சரி, சோளத்தட்டாக இருந்தாலும் சரி, பச்சை தீவனமாக இருந்தாலும் சரிங்க, எதுவாக இருந்தாலும் நல்லா தெளிவாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கிடச்சுங்க. வயது 20 மாதங்கள் நல்ல பெருவெட்டில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சக்கூடிய அளவுக்கு நல்ல பெருமாடாக இருக்குதுங்க. வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே சினை ஊசி போட்டிங்கனாலும் தாராளமாக சனம் பிடிக்கிற அளவுக்கு நல்ல பராமரிப்புலையும் இருக்குது. நல்லா கதன்னு உடம்பு ரொம்ப கறியும் கிடையாதுங்க, ரொம்ப இழப்பும் கிடையாது. நார்மலான ஒரு கண்டிஷனில் இருக்குது. மாடு நல்லா துடியாகவும் இருக்குதுங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 33,000 ரூபாய் அப்படின்னா ஃபைனலாக கொடுத்துடலாமுங்க. நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25வது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. நேரில் வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நேரில் வந்து பாருங்கள். வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து பேருந்து மூலிமா நேரில் வந்து மாடுகள் கன்றுகள் எடுக்க விரும்புகிறவங்க முன்கூட்டியே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான தெளிவான விளக்கம் நம்ம கொடுக்குறோம். பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கனாலும் அங்கேருந்து கூட்டிகிட்டு வரதுக்கு உண்டான வாகன வசதி நம்ம ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்றோங்க. அதே மாதிரி இந்த கிராஸ் மாடுகள் நிறைய கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து நல்ல மாடுகள் கொண்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிராஸ் மாடு தேர்ந்தெடுக்கிறது கறவை மாடாக பார்த்து தேர்ந்தெடுக்கிறங்காட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் மாடுகள் கண்டால் விற்பனை பெரிய நம்ம போட முடியறது இல்லைங்க. கறவை மாடு அப்படிங்கிறது நம்மளும் கறந்து பார்த்து வாங்கிட்டு வந்துடுவோம். நீங்களும் வந்து தெளிவாக கறந்து பார்த்துக்கலாம். இல்லை ஃபோட்டோ வீடியோக்களையும் தெளிவாக நம்ம கறந்து பார்த்து கொடுத்தா கொடுத்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா
அதிக அளவில் நம்ம சின மாடுகளை எடுக்கிறது இல்லைங்க. நேற்று வரைக்கும் போட்டிருந்த மாடுகள் கண்டுகள் எல்லாமே விற்பனை ஆயிடுச்சுங்க. சின மாடுகள் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டோம்னா நாளைக்கு அதில் நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் கன்று போட்டதுக்கப்புறம் ஃபால்ட் ஏதாவது இருந்தால் திருப்பி நம்ம வந்து அதுக்கு பதிலாக வேறு மாடு மாற்றி கொடுத்து அந்த மாடு உங்களுக்கு பிடிச்சும் இருக்கலாம், பிடிக்காமையும் இருக்கலாம். நீங்களும் 10-20 நாள் வச்சுருந்ததுக்கு செலவாகிருக்கும். ரெண்டாவது மாற்றி கொடுக்குற மாடு உங்களுக்கு திருப்தியாக இருக்கணும். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின மாடுகள் அதிகமாக வாங்கி விற்பனை பதிவும் போடுறது இல்லைங்க. அப்படியே நம்ம சின மாடுகள் வாங்கி போட்டோம்னாலும் காங்கேயம் மாடாக இருந்துட்டும், காங்கேயம் மாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய மாடுகள் தெரிஞ்ச மாடுகள் நிறையா வருங்க. அந்த மாதிரி எதாவது வந்தால் வாங்கி போடுறோம். அதையுமே வந்து முடிஞ்சளவுக்கு நம்ம கன்று போட்டதுக்கப்புறம் வாங்கிக்கிறோமுங்க. அதனால் நீங்கள் கறவை மாடு பதிவு அப்படின்னு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா 100% நீங்கள் அந்த மாட்டை வாங்கிக்கலாம். விலையில் 2 எச்சா இருந்தாலும் மாடு தெளிவாக குவாலிட்டியில் கொடுத்துட்றோம். விலை கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிறக்கா வந்து ஏதோ 2 வாங்கி கொண்டாந்து கட்டிட்டு அதுக்கு ஒன்று உங்களுக்கு கொடுத்துட்டு திருப்பி அதை மாற்றி கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த பஞ்சாயத்து பைசூல் எக்ஸ்சேஞ்சு இந்த வேலைக்கே நம்ம சுத்தமாகவே போகிறது இல்லைங்க. ஒரு மாடு நம்ம கொடுத்து விட்டோம்னாலும் திரும்பி ஃபோன் நல்ல முறையாக இருக்குதுன்னு மட்டும்தான் ஃபோன் வருமே தவிர வேறு மாடு பாலுக்கு நிற்கல அப்படி நீங்கள் சொன்ன பால் இல்லை, குறைஞ்சிருக்குது, மாடு வந்து இடிக்க வருது, உதைக்க வருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே வரக்கூடாது. அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா 99% நம்ம கன்று மாடுலாம் வாங்கி விற்பனை செஞ்சிடறோமுங்க. வீடியோவில் பார்க்குற கன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டே ஃபார்ம்லேயே தான் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட வந்து 1 மாதமாக நம்மகிட்ட தான் நிற்கிது. காட்டிலேருந்து பிடிக்கவே முடியல, அந்தளவுக்கு நல்லா சுறுசுறுப்பு இருக்குது. வேணுனாலும் வந்து பாருங்கள். நல்லா மடத்தலையாக இருந்தாலும் பின் மாட்டில் சூப்பரான மாடாக இருக்கும். நல்ல காலையாக வந்து சேருங்க. வீடியோவில் பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்றே வாங்கியிருந்தோம். இன்றைக்கி விற்பனை பதிவு போடுறதுக்காக வந்து வாங்கலான்ட்டு வாங்கியிருந்தோம். விற்பனை பதிவு போடுறதுக்கு முன்னாடியே வந்து இன்றைக்கி நம்ம அவனாசியை சேர்ந்த நண்பர், அதாவது வந்து நல்லா அதிக கறவைத்திறன் இருக்குங்க. ஏற்கனவே 3-4 மாடு வச்சு நம்ம கொடுத்த மாடை வச்சு கறந்துட்டுருக்காங்க. காலையில் வண்டிகளை வச்சு நம்ம பொட்டை மாட்டில் வந்து உழவு ஓட்டிக்கிட்டு பால் கறவையும் கறந்துட்டு கோயம்புத்தூர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பால் சப்ளையும் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வேணும்னு சொல்லி இந்த மாட்டை வந்து நம்ம எடுத்துட்டோம். இன்றைக்கி அவங்களுக்கு விற்பனை செஞ்சிட்டோமுங்க. நம்ம வாங்கின இடத்துலேருந்து அப்படியே நம்ம மாடை பால் கறந்து தெளிவுபடுத்தி வாங்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 தான் ஒரே இடத்துல இருந்ததுங்க. அதனால் நம்ம தெளிவாக பார்த்து வாங்கிட்டோம். அப்படியே வந்து நம்பிக்கையின் பேரில் ஒரு 70 ரூபா பட்ஜெட்டில் வந்து அவினாசிக்கு நம்ம டெலிவரி கொடுக்குறோமுங்க. இது அந்த வீடியோ வந்து நம்ம வாங்கின இடத்துலேருந்தே எடுக்கப்பட்ட வீடியோங்க. நம்ம ஃபார்முக்கு ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் பக்கத்துலேயே ஒரு 3 தான் கறந்த மாடு. கறவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4, 3, 7 லிட்டர் கறவை வந்து தாராளமாக கறக்குமுங்க. ஏற்கனவே நம்மகிட்ட மாடு அவங்க வாங்கியிருந்தனாலையும் கொடுத்த மாடு எல்லாமே வந்து நல்லா பாசிட்டிவாக எல்லாமே நல்ல ரிசல்ட் இருக்கிறதுனாலையும் நம்ம கடுத்தாரி கொண்டு வராமையே அப்படியே ஏற்றி விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நம்ம வண்டியை கொண்டு போய் தெளிவாக பார்த்து நம்ம ஏற்றி விட்றோமுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கெடாரிக்கன் மாடு காலானச்சு தான் கறக்கணும். ஒரு 4, 3, 7 லிட்டர் கறக்கும். ஒரு 70 ரூபா பட்ஜெட்டில் வந்து விற்பனை நம்ம செஞ்சுருக்கிறோமுங்க. இந்த மாதிரி மாடுகள் கறவை மாடுகள் தெளிவான மாடுகள் வேணாலும் ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு கான்டாக்ட் வச்சுக்கோங்க. நம்ம டெய்லி வீடியோ பதிவு போடலைனாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு அப்பப்போ கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாடுகள் வரும்போது நம்ம சொல்கிறோம். நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கிட்டு போனாலும் சரி, நேரில் வர முடியும்.